அதே மாதிரி ஜின்களை வசப்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த பேட்டிகள்லே ஆகட்டும் சில விஷயங்கள்லே ஆகட்டும் என்ன பண்ணி காட்டுவாங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னோம் அந்த தேங்காய் வச்சு இது பண்ணுவாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கும் என்ன பண்ணி எலுமிச்சம்பழத்தை பறக்க விடுறது. ஒரு பாபாட்ட கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, அங்கே பாரு எலுமிச்சம்பழத்தை கீழே வச்சு அப்படி உயருது. எந்திரி அப்படின்னா அப்படி எலுமிச்சம்பழம் அப்படியே மேலே வருது. மேலே வரும்போது இது யாருடைய ஆற்றல்? இது ஜின்னை வச்சு தாம்மா நம்ம செய்ய முடியும், இது சாதாரண செய்ய முடியுமாம்மா இப்படின்னு கேட்குறது. நம்மளுடைய பார்வைக்கு எப்படி இருக்கும்? அம்மா எலுமிச்சம்பழம் எப்படி வந்து இப்படி மேலே எந்திரி மேலே எந்திரி எந்திரி அப்படின்னா மேலே வருது. ஒரு 4 அடி 5 அடி அளவுக்குள்ள மேலே வருது. ஓரளவுக்கு அந்த பக்கம் அப்படி போகுது, இந்த பக்கம் இப்படி போகுது. இதெல்லாம் வீடியோவில் வந்து பார்க்க முடியுது. அப்போ இது வந்து என்னன்னு கேட்டால், இதை வச்சு மக்களை தன் பக்கம் இழுக்கிறதுக்கான டெக்னிக் இது. அப்போ இது விஷயமாக நீங்கள் பார்க்கும்போது ஜின்னு வந்து இதை தூக்குது. எதை தூக்குது? எலுமிச்சம்பழத்தை தூக்குது. 100 கிலோ கல்லை தூக்கலாம்ல, 100 கிலோ கல்லை வச்சு தூக்கலாம்ல, இது தூக்காது. ஏன்னு கேட்டால் இது வந்து ட்ரிக்கு. இது எலுமிச்சம்பழத்தை தூக்குறது ட்ரிக்கு இது. அப்போ அந்த ட்ரிக்கு எப்படிங்கிறது 2 வீடியோ இருக்குது. ஏன்னா வந்து நம்ம வாயில் சொல்கிறத விட வீடியோ வழியில் பார்க்கும்போது சில செய்திகள் யூஸ் ஆகும். அந்த 2 வீடியோவும் பாருங்கள். புதுசாக ஒரு விஷயம் இப்போ போயிட்டுருக்கு. அதாவது எலுமிச்சம்பழத்தை பறக்க வச்சா ஒரு அடி பறக்க வச்சா 1 கோடி ரூபா தரேன், 3 அடி பறக்க வச்சா 3 கோடி தரேன், 5 கோடி தரேன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இந்த சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த சதுரங்க வேட்டை மாதிரி 100 படம் வந்தாலும் யார் திருந்த போகிறதில்ல. எலுமிச்சம்பழத்தை பறக்க வைக்கணும், கல்லை வந்து இனிக்க கல்கண்டா மாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் மாற்றுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. எல்லாமே மேஜிக் வேலை தான், மேஜிக் ட்ரிக்கு. ஆக என்னால் எந்த ஒரு விஷயமும் பெரிய விஷயம் கிடையாது. அதாவது மாந்திரிகவாதி அப்படின்றதெல்லாம் யாரும் கிடையாது. மாந்திரிகவாதிகள்லாம் இப்போ வந்து படத்தில் தான் பார்ப்போம். படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜி பும்பான்னு சொன்னால் திடீர்னு வந்து ஒரு ஏதாவது ஒன்று வர்றத மாதிரி வைக்கிறத மாதிரி மாந்திரிகவாதிகள்லாம் பூரா படத்தில் தான் இருக்காங்க. யாருமே நேரில் கிடையாது. மாந்திரிகத்தை நம்பி ஏமாற வேண்டாம். இந்த எலுமிச்சம்பழத்தை பறக்க வச்சா 1 கோடி தரேன் 2 கோடி தரேன்னு எனக்கு ஃபோன் பண்ணி நிறையா பேர் கேட்டாங்க. ஆக எல்லாம் நானும் சொன்னேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னேன். உங்களுக்காக இந்த எலுமிச்சம்பழத்தை நான் பறக்க வச்சேன். ஒரு சாதாரண ஒரு மேஜிக்கு. ஆகையினால மாந்திரிகம்லாம் கிடையாதுங்க. அதுக்காக நீ சொன்னதுனால நம்ம செஞ்சு காட்டினது, ஒரு விழிப்புணர்வுக்காக இதை செஞ்சது. மற்றபடி ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்காக அந்த பேனாவையும் பறக்க வச்சாச்சு, அந்த காசையும் 100 ரூபா தாளையும் பறக்க வச்சாச்சு, அந்த கண்ணாடி கூலிங் கிளாஸு அதையும் பறக்க வச்சாச்சுங்கய்யா. ஒன்றுக்கு உங்களுக்காக 3 தான் பறக்க வச்சாச்சு. தெய்வத்தை நம்புங்க, இறைவனை கும்பிடுங்க, கடவுளை வணங்குங்க. ஆண்டவனே எல்லாமே. ஏதாவது நேரங்காலம் சரியில்லைன்னா கோயில் உலகத்தில் விளக்கு போட்டோம்னா கெட்ட நேரங்கள் மாறும். ஆக என்னால் தெய்வம்தான் உண்மை, இறைவனை வணங்குறது நன்மை. போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள். அதாவது இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து 1 அடி பறக்க வச்சா 1 கோடி ரூபா தரேன், 2 அடி பறக்க வச்சா 2 கோடி ரூபா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை பறக்க வச்சா அவ்வளோ தரேன் இவ்வளோ தரேன்னு சொல்லிட்டு ஜோசியர் ஜாமியார் எல்லா பற்றியும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எலுமிச்சம்பழம் பறக்க வைக்கிறதுல ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எல்லாமே ட்ரிக்கு தான், மேஜிக் ட்ரிக்கு. ஆகையினால் இந்த எலுமிச்சம்பழம்ன்றது அந்த இடத்துல வைக்கிறதும் ஒரு மேஜிக் வேலை தான். ஆகையினால் மந்திரம் மாந்திரிகம் தந்திரம் தாந்திரிகம்லாம் எதுவுமே கிடையாது. மந்திர வேலைகள்லாம் எதுவுமே கிடையாது. மந்திரவாதிகள்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்க, படத்தில் தான் இருக்காங்க. எல்லா படத்துலேயும் மந்திரவாதிகள் பூராமே இருப்பாங்க. ஆகையினால் இது மேஜிக்கு, ஒரு விழிப்புணர்வுக்காக எடுத்தது. ஒரு 2-3 பேர் எனக்கும் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி எலுமிச்சம்பழத்தை பறக்க வைங்க சாமின்னு சொன்னாங்க. அதனால் பறக்க வச்சுட்டேன்பா. இது வந்து மேஜிக் தான். நன்றி. விழிப்புணர்வுக்காக எடுத்தது. நன்றி. இருங்க, நல்லா பார்த்துக்குங்க.
சரவணகுமார் அப்படிங்கிற யூடியூப் யூசர் சமீபத்துல மந்திரவாதிகள் எலுமிச்சை பழத்தை அந்தரத்துல பறக்க வச்சதுக்கு பின்னாடி என்ன அறிவியல் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாரு. இன்னைக்கான வீடியோல நாம அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மந்திரவாதிகள் எலுமிச்சை பழத்தை அந்தரத்துல பறக்க வச்சதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மந்திரவாதிகள் அந்த எலுமிச்சை பழத்தை எப்படி பறக்க வச்சாங்கிற வீடியோவை பார்க்கலாம். வாங்க. இந்த வீடியோவானது முழுக்க கேமரா டெக்னிக்கை பயன்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கு. அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மோஜோ டிவி என்ற சேனலில் ஆல் இந்தியா பீப்புள் சயின்ஸ் நெட்வொர்க்கை சேர்ந்த ஜெனரல் செக்ரட்டரி திரு டி ரமேஷ் அவர்கள் எலுமிச்சை பழம் அந்தரத்தில் பறப்பதின் மர்மத்தை வெளிப்படுத்தினார். எலுமிச்சை பழத்தின் நுனியில் உள்ள மேடான பகுதியில் குண்டூசியால் துளையிட்டு அதில் மெல்லிய நூல் இணைக்கப்பட்டு நூலின் மறுமுனையில் கேமராவிற்கு அந்த பக்கம் இருப்பவர் நூலை இழுத்தால் எலுமிச்சை பழம் அந்தரத்தில் மிதக்கும். இந்த ட்ரிக்கை தான் அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க. இந்த எலுமிச்சை பழம் அந்தரத்துல பறக்கிற அந்த தந்திரத்தை மோஜோ டிவில அவர் செஞ்சு காமிச்சிருந்தாரு. அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த மந்திரவாதிகள் எலுமிச்சை பழத்தை அந்தரத்துல பறக்க வச்ச அந்த வீடியோ காட்சியை ஆராயலாம். எலுமிச்சை பழம் அந்தரத்தில் மிதக்கும் போது எலுமிச்சைக்கு கீழ்ப்பகுதியில் கையை கொண்டு போவார். எலுமிச்சையின் மேல் பகுதியில் நூலுக்கு பின் பகுதியில் மட்டுமே கையை கொண்டு போவார். கேமராவில் அவர் எலுமிச்சை பழத்திற்கு மேல் கொண்டு போவது போல தெரியும். இந்த வீடியோ காட்சியை மறுபடியும் பாருங்க. எலுமிச்சை பழத்துக்கு கீழே அவர் கையை கொண்டு போகும்போது அவருடைய மணிக்கட்டு வர அவரோட கையை கொண்டு போயிருப்பாரு. அதே இது அவர் எலுமிச்சை பழத்துக்கு மேல கை கொண்டு போகும்போது உள்ளங்கை வரை மட்டும்தான் கொண்டு போயிருப்பாரு. இது அந்த வீடியோ காட்சியில தெளிவா பதிவாயிருக்கும். இதே போல இன்னொரு வீடியோ காட்சியில வயல்வெளியில எலுமிச்சை பழத்தை பறக்கிற மாதிரி அவங்க செஞ்சிருப்பாங்க. அந்த வீடியோ காட்சியும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ காட்சியிலையும் அதே தான் அவங்க பண்ணியிருக்காங்க. என்னன்னா எலுமிச்சை பழத்துடைய கீழே கையை கொண்டு போகும்போது அவருடைய கை மணிக்கட்டு வரைக்கும் எலுமிச்சை பழத்து கீழே போகும். அதே இது எலுமிச்சை பழத்துக்கு மேல அவர் கை கொண்டு போகும்போது அவருடைய உள்ளங்கை வரை மட்டும்தான் கொண்டு போவாரு. அதாவது கட்டிருக்க நூலுல கை படக்கூடாதுங்கிறதுக்காக நூலுக்கு பின்னாடி தன்னுடைய கையை வச்சு அவரு ஆட்டியிருக்கிறாரு. இது போன்ற தந்திர காட்சிகளை நம்ம பழைய தமிழ் சினிமாலேயே பண்ணிட்டாங்க. இது முழுக்க ஒரு கேமரா ட்ரிக்கை வச்சு அந்த காலத்துல அவங்க பண்ணது. இதே மாதிரியான ட்ரிக்கை தான் எலுமிச்சை பழம் பறக்கிறதுக்கும் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. சரி, நம்ம இன்னொரு வீடியோவும் பார்க்கலாம். போன மாசம் யூடியூப்ல ரொம்ப ட்ரெண்டான ஒரு வீடியோ தான் இது. ஃப்ளையிங் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ காட்சியை முதல்ல பார்க்கலாம். ஓகே ஆடியன்ஸ், நீங்களும் வாட்ச் பண்றீங்க. உங்களோட எனர்ஜி எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ண போறோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆல் இங்க இருக்கோம், எல்லாருமே ஒரு எனர்ஜி சேர்த்து ஒரு விஷயம் பண்ண போறோம். இதை அப்படியே நல்லா வாட்ச் பண்ணுங்க. ரெடி. விக்னேஷ் பிரபு என்ற இளைஞர் ஃப்ளையிங் மேன் ஆஃப் இந்தியா என்கிற வீடியோவை ஆகஸ்ட் 8, 2018 வெளியிட்டார். இந்த வீடியோவில் இவர் மனோசக்தியை உபயோகப்படுத்தி பறந்ததாக கூறினார்.
இது மாதிரியான தந்திர காட்சிகளை த மேஜிக் சீக்ரெட் ரிவீல்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல ஏற்கனவே செய்து காமிச்சிருக்கிறாங்க. அந்த வீடியோ காட்சியை நாம பார்க்கலாம். பறக்கும் மேஜிசியனின் உடலில் கயிறால் கட்டி அவரை கிரேன் கொண்டு தூக்குவார்கள். அவர் உடலில் இணைக்கப்பட்டிருக்கும் கயிறை மறைப்பதற்காகவே ஜெர்கினை மேஜிசியன்கள் பயன்படுத்துவார்கள். விக்னேஷ் பிரபு அவருடைய வீடியோ காட்சியில ஜெர்கின் அணிஞ்சிருப்பாரு. விக்னேஷ் பிரபு டிவியில கொடுத்த பேட்டியில இந்த வீடியோவை 360 டிகிரி ஆங்கிள் நாங்க எடுக்கும் போது அதுல கிரேன் விழுகல, நாங்க கிரேனை வச்சு பறக்கல, இது முழுக்க முழுக்க என்னுடைய மனோசக்தியை வச்சு பறந்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த வீடியோல கிரேன் என்னாச்சு, கிரேன் எங்க நிறுத்தப்பட்டிருந்துச்சு, அதையும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோல கிரேன் வந்துட்டு அந்த பில்டிங்க்கு லெஃப்ட் சைடுல தான் நிறுத்தி வச்சிருந்தாங்க. கிரேன் எப்படி வீடியோல இல்லாம போச்சு, அதுல உள்ள ரோப் எப்படி நமக்கு தெரியாம போச்சு, அதையும் நம்ம பார்க்கலாம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சாஃப்ட்வேர் உபயோகப்படுத்தி உடம்புல கட்டியிருக்க ரோப்பை ரிமூவ் பண்றதான டெக்னிக் வந்துட்டு எல்லா சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கும் நல்லா தெரியும். அந்த டெக்னிக் தான் விக்னேஷ் பிரபு தன்னுடைய மேஜிக் ஷோல அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு. சினிமால நிறைய சண்டை காட்சிகள்ல ஹீரோவை கயிறை கட்டி தூக்குறத நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த கயிறை கட்டி தூக்குற காட்சிகள்ல எல்லாத்துலயுமே ஆஃப்டர் எஃபெக்ட் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி கயிறை ரிமூவ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி வீடியோவை நீங்க பார்க்கணும்னா யூடியூப்ல VFX பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாக்கள் முதல் கொண்டு ஹாலிவுட் சினிமா வரைக்கும் எல்லா சினிமாக்களுக்கும் VFX பிரேக் டவுன் நம்ம பார்க்க முடியும். இதுவரைக்கும் எல்லா மேஜிஷியனும் மேஜிக் பண்றதுக்கு தந்திர காட்சிகளை மட்டுமே பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா முதல் முறையா விக்னேஷ் பிரபு தான் VFX சாஃப்ட்வேர் உபயோகப்படுத்தி இந்த தந்திர காட்சியை எடுத்திருக்கிறாரு. அவருடைய யூடியூப் சேனல் போனீங்கன்னா அவர் நிறைய ஷார்ட் பிலிம் எடுத்திருக்காரு, அதோடைய ட்ரைலர்ஸ் அவர் போட்டிருக்காரு. இதுல இருந்தே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அவருக்கு ஏற்கனவே திரைப்படங்கள் எடுப்பதற்கான பேசிக் அறிவு இருக்குது. அதை உபயோகப்படுத்தி எடிட்டிங் சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தி இந்த 360 டிகிரி ஆங்கிள் வீடியோவை அவர் எடிட் பண்ணியிருக்கிறாரு. இதுல இருந்து உங்களுக்கு ஒன்று தெளிவா புரிஞ்சிருக்கும், த ஃபிளையிங் மேன் ஆஃப் இந்தியா வந்துட்டு தன்னுடைய மனோசக்தி மூலியமா பறக்கல, அவர் கிரேனை வச்சு கட்டி தூக்கி இருக்கிறாங்க. அப்ப இந்த ரெண்டு வீடியோலையும் இது என்ன வருதுன்னு கேட்டா, இந்த மாதிரி இது அந்த எலும்புச்சம்பத்தோட மேல் பகுதியில் சிறிய ஓட்டை போட்டு அதில் உள்ள சில விஷயங்கள் குண்டூசி மாதிரி சில விஷயங்களை குத்தி அதை கயிறு கட்டி இழுக்கிறது தான். இது தெரியறதில்ல. இது தெரியாமல் ஜின்னு இழுக்குது, ஜின்னு இதை பண்ணுது அதை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் பேசுகிறாங்க. இது கூட இவங்க எப்படி கற்றுக்கிட்டு தான் வராங்க. இந்த மந்திரவாதிகள் சொல்லக்கூடியவங்க எப்படி மாந்திரிகவாதிகள் கற்றுக்கிட்டு தான் வராங்க. மின்னல் ராஜான்னு சொல்லி ஒரு மேஜிக் பண்ணக்கூடியவர் அவர் சொல்கிறாரு, இந்த எலும்புச்சம்பளத்தை தூக்க வைப்போம் நாம, மேஜிக் பண்ணுவோம் நாம. பண்ணும்போது அதை பார்த்துட்டு ஒரு சாமியார் என்கிட்ட வந்தார். இந்த மின்னல் ராஜாங்க ஒரு மேஜிக் செய்யற சொல்கிறாரு, ஒரு சாமியார் வந்தார், அப்போ பிரபல்யமாக இல்லை, இப்போ பிரபல்யமாக இருக்கிறாரு. அவர் என்கிட்ட இந்த எலும்புச்சம்பளத்தை எப்படி பறக்க வைக்கிறது அந்த ட்ரிக் எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நான் கற்றுக்க போகிறேன், மக்கள்கிட்ட சொல்லணுது இப்படிலாம் ட்ரிக்காக இருக்குதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி என்கிட்ட கற்றுக்கிட்டாரு. கற்றுக்கிட்டு இன்றைக்கி மக்களை ஏமாற்றிட்டு லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறது. ஏமாத்து பேர்வழிகள், இந்த மாந்திரிகத்தை நம்பாதீங்க, எல்லாம் மேஜிக் தாங்க அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. அப்புறம் அவருடைய வீடியோ நம்ம போடுறோம், அதையும் பாருங்கள் நீங்கள். அது அப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் இணைச்சி பார்க்கும்போது மேஜிக் செய்யக்கூடியவங்க தெளிவாக சொல்கிறாங்க, இதெல்லாம் எங்கள் கிட்ட கற்றுக்கிட்டு தான் இவங்க பண்ணுறாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி இருக்கும், ஆவியை ஆத்மாவை வர வைக்கிறோம், இந்த இடத்துல ஆத்மா வந்துச்சுன்னா அந்த இடத்துல பெல் அடிக்கும், ஆத்மா வந்துருச்சுன்னா பெல் அடிக்கும் அப்படின்னு சொல்லி இதையும் மின்னல் ராஜா சொல்கிறாரு. இதெல்லாம் இது ஏற்கனவே வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். எப்படின்னா அது ரிமோட் கண்ட்ரோல், ரிமோட்டில் வச்சு அடித்தா பெல் அடிக்கும். அங்கே ஆத்மா வந்துருச்சுன்னா பெல் அடிக்கும் பாருங்கும்போது இங்கேருந்து ரிமோட் கண்ட்ரோல் கையில் வச்சுறது அல்லது இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துட்றது. அந்த நேரத்தில் ஒரு 2 நிமிஷம் கழிச்சோ ஒரு 10 செகண்ட் கழிச்சோ ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சோ அதை அமுத்துனோம்னா இந்த இடத்துல ஒரு இதாக இருக்கும், ஒரு கூம்பா இதாக மாதிரி வரும், ஒரு குச்சி மாதிரி வரும். அந்த இடத்துல பார்த்து பெல் இருக்கும், அது பெல்லு ஆடும் தனியாக. எப்படி ஆடும், ஆத்மா வந்துருச்சு அப்படிங்கும்போது அவ்வளோதான் சரண்டரு. அப்போ இது எல்லாமே மேஜிக் செய்யக்கூடிய வேலை. இது இப்போ மேஜிக்கை கற்றுக்கிட்டு தான் இந்த மாந்திரிகவாதிகள் இந்த மாதிரி ஏமாற்றிட்டு இருக்காங்க. இதையும் தெரிஞ்சுக்கணும்.